சரி, உங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு விமர்சனம் இருந்தது. நீங்கள் ஒரு தலைவரை நம்பி அரசியலுக்கு வந்தீர்கள், அரசியலில் தீவிரமாக செயற்பட்டு வந்தீர்கள். தேசிய காங்கிரஸ் கட்சியாக இருந்தது. இதனை தாண்டி உங்களுக்கு இரண்டு கட்சிகள் தெரிவாக இருந்தன. ஒன்று, உங்களுடைய தந்தையார் வழி வந்து நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியிலும் இணைந்திருக்கலாம். பொதுவாக அப்படித்தானே நடக்கும். ஆனால் நீங்கள் அதற்கு மாற்றாக செயற்பட்டிருக்கிறீர்கள். இருந்த போதிலும் நீங்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை தேர்ந்தெடுப்பதற்கு ஏதேனும் விசேட காரணங்கள் இருந்தனவா? நிச்சயமாக. நமது பகுதிகளில் சொல்லுவார்கள், உள்ளதில் சிறந்ததை எடுத்துக்கொள்வது தொடர்பாக என்ற அடிப்படையில் இன்று மக்களுக்கு நல்ல விடயங்களை முன்னின்று பேசுவதாக இருக்கட்டும், நல்ல விடயங்களை கொண்டு வந்து சேர்ப்பதாக இருக்கட்டும், அந்த இடத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் முன்னிற்கின்றது. ஒரு தலைவனாக மக்களை எவ்வாறு முன்கொண்டு செல்லலாம் என்கின்ற விடயங்களில் கரிசனை கொண்டவராக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் அவரோடு நாங்கள் இணைந்து கொண்டோம். முஸ்லிம் காங்கிரஸை எடுத்துக்கொண்டால் அந்த முஸ்லிம்களுக்கு வழிகாட்ட வேண்டிய வழிமுறைகள் என்று தவறு இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் அவரோடு ஒன்றாக பயணிக்க முடியாத சூழல் காணப்பட்டது. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்ன பணி செய்திருக்கிறது திகாம்படுலை மாவட்டத்தில்? திகாம்படுலை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இப்போதான ஒரு குழந்தை, வளர்ந்து வருகின்ற குழந்தை, இதனை செய்யவில்லை என்று நான் கேட்க வேண்டும். அந்த மாவட்டத்திலே அவர்களுக்கு ஒரு ஆசனம் கிடைக்காத நேரத்தில் ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை அங்கே வழங்கியது. அவர்கள் மாறு செய்து போனார்கள். பின்பு இன்னொரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். முஷரப் அவர்களும் அவரை விட்டு சென்றிருந்தார். அவர் சொல்லுவதெல்லாம் என்ன என்று சொன்னால், நான் வடக்கில் இருந்து கிழக்குக்கு வில்லா நேரம் பெற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நல்ல தலைவர்களை நான் அங்கே உருவாக்கி விடுகின்றேன் கிழக்கிலே. நீங்கள் உங்கள் மக்களுக்கு பணி செய்யுங்கள் என்பதன் அவருடைய கூட்டாக இருந்து கொண்டது. இதைவிட சிறந்த கூட்டு என்னவா இருக்க முடியும்? முஸ்லிம் காங்கிரஸை எடுத்து பாருங்கள். சில இடங்களில் தலைவரே அந்த கட்சியுடைய சில ஊர்களுக்கு அமைப்பாளராக இருக்கின்றார். தலைவரே சில டிஸ்ட்ரிக்ட்களுக்கு தலைவராக இருக்கின்றார். பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியாத அளவுக்கு பங்குரோத்து நிலைமை அங்கே காணப்படுகின்றது. அந்த கட்சியினுடைய தலைவர் இன்னொரு பெரிய கட்சியின் கண்டி மாவட்டத்தில் ஒரு ஊருக்கு அமைப்பாளராக இருக்கின்றார். மறைந்த தலைவர் அஷ்ரப் அவர்கள் உருவாக்கிய ஒரு பெரும் விருட்சம் அது. அந்த கட்சியில் இருக்கின்ற ஒரு தலைவர் ஒரு இன்னொரு கட்சியின் அமைப்பாளராக போவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது ஏசிஎம்சி அங்கே நன்ற விடயங்களை முன்னின்று செய்து காட்டிருக்கின்றது. மெம்பர்களை உருவாக்குகின்றது, தலைவர்களை உருவாக்குகின்றது. அந்த தலைவர்கள் அங்கே அந்த மக்களை தலைமை கொடுத்து நல்ல ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் லைஃபுக்கு கொண்டு வரக்கூடிய வேலை செய்விக்க வேண்டும் என்று எண்ணுவதே ஒரு சிறந்த பணிதானே என்ற அடிப்படையில் நாங்கள் அவரோடு சேர்ந்திருக்கின்றோம். நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? நிச்சயமாக நம்பி செயற்படுகிறீர்கள்? நம்பி செயற்படுவோம். இந்த விளிமியங்கள் எந்த மாற்றம் வராது. இந்த மக்களை மேம்பட்ட வாழ்க்கை வாழ வைப்பதற்குரிய பணியை நின்று செய்வோம். நாங்கள் எதிர்காலத்தில் இதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்று வந்தால் இலங்கை மக்கள் காங்கிரஸை ஏற்றுக்கொள்கிறீர்கள், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை நீங்கள் வெறுக்கிறீர்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தான் முஸ்லிம் கட்சிகள் குறிப்பாக எங்களை பொறுத்த மாட்டேன் கிழக்கில் அடிநாதம். நாங்கள் அந்த நேரம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்று வளர்ந்தவர்கள். எனது பெரியப்பா அந்த நேரத்தில் வில்லேஜ் கவுன்சில் மெம்பராக விசி மெம்பர் என்று சொல்வார்கள். 1988 காலங்களில் அவர் சொல்லுவார் தன் மனைவியோடு, சுபைதா, முஸ்லிம் காங்கிரஸ் என்று ஒருத்தர் உண்டு வருகின்றது, அஸ்ரப் என்று ஒரு தலைவர் வருகின்றார், வருகின்ற முறை இந்த கட்சியில் நாம் இருப்பதில்லை. அவர் அந்த யூஎன்பி மெம்பராக இருந்தார். வருகின்ற முறை நாம் அந்த கட்சியோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்று சொன்ன அந்த சிறுபராய காதில் ஒலித்த அந்த ஒலி இன்னும் என் காதில் இருக்கின்றது. அந்த காலங்களிலிருந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தான் எங்களுடைய கட்சி, எங்கள் மக்களை வாழ வைக்க வேண்டிய ஒரு கட்சி என்று நம்பி வாழ்ந்தவர்கள் நாங்கள். ஆனால் இப்போதுள்ள தலைமைத்துவத்தின் காரணமாக அந்த கட்சியில் எல்லோருமே வெறுப்பாக இருக்கின்றார்கள். எதிர்காலங்களிலே நாங்கள் இந்த கட்சியை பலப்படுத்துவதனூடாக, கட்சி என்பது மதமும் அல்ல மார்க்கமும் அல்ல என்று இப்போது எல்லோரும் விளங்கிக் கொண்ட காலம் தானே. கட்சி என்பது தலைமைத்துவம். யார் மக்களுக்கு முறையாக தலைமை கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு பின்னால் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் மக்கள் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எதிர்காலத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இந்த மக்களின் கட்சியாக நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம். அந்த கட்சியின் தலைமையோடு தொடர்பில் இருக்கிறீர்களா? நிச்சயமாக தொடர்பில் இருக்கிறீர்கள். நிச்சயமாக. ஒரு கோல், ஒரு அழைப்படுத்து ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட் உள்ள ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு தலைமைத்துவம் என்றால் இன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய தலைமைத்துவம் மாத்திரம்தான். முஸ்லிம் காங்கிரஸ் எடுத்து பாருங்கள், அவர்களுடைய கட்சி பாராளுமன்ற பிரதிநிதிகள் கூட அங்கு உள்ள அம்பாறை மாவட்டத்தில் உள்ள ஒருத்தரை தொடர்பு கொண்டு அவரோடாகத்தான் தகவல் அனுப்புவார்கள். ஆனால் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை பொறுத்த மட்டில் அந்த நடைமுறை இல்லை. நீங்கள் இரவுக்கு 12 மணிக்கு கொடுத்தால் கூட அவர் ஆன்சர் பண்ணுவார். அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லுகின்றேன். இல்லை, நீங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இணைந்து செயற்படுவதற்கு எந்த விதமான தீர்மானத்தையும் எடுக்கவில்லை? இல்லை. எடுத்தீர்களா அல்லது முயற்சி பலன் அளிக்கவில்லையா?
ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இருக்கின்ற காலங்களில் அந்த கட்சியோடு இணைந்து பயப்படுவது எந்த அர்த்தமும் இல்லை என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கிறேன். நிச்சயமாக அதில் எந்த அர்த்தமும் இல்லை தானே. இவ்வளவு காரணங்களை அடுக்கியதன் பிற்பாடு அவரோடு இணைந்து பயணிப்பது என்றால் எந்த அடிப்படையில்? முஸ்லிம்களுடைய கட்சி என்ற அடிப்படை தவிர எந்த காரணமும் அங்கே இருக்காது. ஆகவே அந்த பணியை இப்போது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் செய்து கொண்டு இருக்கின்றது முறையாக. ஆகவே அதனோடு பயணித்து எதிர்காலத்தில் மக்களுடைய தேவை நிறைவு செய்வது எங்களது பணி இப்போதைக்கு.